நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவால் சுத்திகரிக்கப்பட்டது. இன்றைய வேதாகம பகுதி 1 யோவான் 1:5-10 வரையுள்ள வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. குறிப்பு வசனம்: பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. எனது முதல் குறுகிய கால மிஷனரி பயணமாக ஒடிஷாவில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தின் ஆற்றங்கரையில் ஒரு ஆலயத்தை கட்ட உதவுவதற்காக சென்றிருந்தேன். ஒரு நாள் மதியம் மிகவும் தாகமாக இருந்ததால் அந்த பகுதியில் வாட்டர் ஃபில்டர் வைத்திருக்கும் ஒரு சில வீடுகளில் ஒன்றிற்கு நாங்கள் தண்ணீர் குடிப்பதற்காக சென்றோம். எங்களை ஏற்றுக்கொண்டவர் கலங்கிய கிணற்று நீரை அந்த வாட்டர் ஃபில்டர் சாதனத்தின் மேற்பகுதியில் ஊற்றிய போது சில நிமிடங்களில் அனைத்து அசுத்தங்களும் வடிகட்டப்பட்டு சுத்தமான தெளிவான குடிநீர் கீழ்ப்பகுதியில் சேகரிக்கப்பட்டது. அந்த மனிதனின் வசிப்பிடத்தில் கிறிஸ்துவால் சுத்திகரிக்கப்படுவதன் அர்த்தம் என்ன என்பதை நான் கண்டேன். நாம் முதலில் நம் குற்ற உணர்ச்சியுடனும் வெட்கத்துடனும் ஆண்டவராகிய இயேசுவிடம் வந்து நம்மை மன்னிக்கும்படி அவரிடம் கேட்டு அவரை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்து நம்மை புதியவர்களாக்குகிறார். கலங்கியிருந்த நீரை சுத்தமான குடிநீராக மாற்றியது போல நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடியால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதும், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்பதையும் அறிவது எவ்வளவு மகிழ்ச்சி! ஆனால் இதன் அர்த்தம் நாம் இனி ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டோம் என்பதல்ல என்று அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் பாவம் செய்யும் போது இந்த வடிகட்டியின் உருவகத்தை கொண்டு உறுதியடைவோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்து ஆறுதல் அடைவோம். நாம் தொடர்ந்து கிறிஸ்துவால் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து நம்பிக்கையுடன் வாழ்வோம். உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி இயேசுவிடம் கேட்பது ஏன் அவசியம்? நீங்கள் பாவத்தின் கைதியாக இருக்க வேண்டியதில்லை என்பதை அறிவது எப்படி உணரச் செய்கிறது? அன்பான தகப்பனே, நான் என் பாவங்களை உம்மிடம் அறிக்கையிட்டால் நீர் உண்மையுள்ளவராகவும் மன்னிப்பதற்கு நீதியுள்ளவராகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி.